மயிலாடுதுறை மாவட்டம் கூரைநாடு செம்மங்குளம் பகுதியில் கடந்த 2ஆம் தேதி இரவு 11 மணியளவில் சிறுத்தை நடமாடிய வீடியோ காட்சிகள் வெளியாகி பதற்றத்தை ஏற்படுத்தியது. இதையடுத்து சிறுத்தையை பிடிக்கும் முயற்சியில் களமிறங்கிய வனத்துறை, தீயணைப்புத்துறை, காவல்துறையினர் தெற்கு சாலிய தெரு, செங்குழனி நீர் பிள்ளையார் கோவில் தெரு பகுதிகளில் வலைகள், கயிறுகளுடன் தீவிரமாக சிறுத்தையை தேடி வந்தனர். இந்நிலையில் ஆரோக்கியநாதபுரம் பகுதியில் தற்போது சிறுத்தை பதுங்கியுள்ளது கண்டறியப்பட்டுள்ளது. ஆரோக்கியநாதபுரம் பகுதியில் நெல் அறுவடை இயந்திரத்தின் மேல் படுத்துறங்கிய அதன் ஆபரேட்டர் ராஜா அதிகாலை நாய்கள் குரைக்கும் சத்தம் கேட்டு எழுந்தபோது சிறுத்தை நடந்து சென்றதை பார்த்ததாக வனத்துறையிடம் கூறியுள்ளார். இங்கே நைட்டு இங்கே படுத்து உறங்கி இருக்கும்போது சிறுத்தை நாய் குலைச்சனால பார்க்கும்போது சிறுத்தை நடமாட்டா இருந்தது. உடனே திருப்பி காவல்துறைக்கு போய் தகவல் கொடுத்தோம்னா அவங்க நேரம் வந்திருந்தாங்க. நைட்டு வந்தாங்க. செம்மங்குளத்திலிருந்து 3 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள ஆரோக்கியநாதபுரத்திற்கு சென்ற வனத்துறையினர் சிறுத்தையின் கால் தடத்தை கண்டறிந்து நடமாட்டத்தை உறுதி செய்தனர். இதையடுத்து பொதுமக்கள் பாதுகாப்பாக இருக்க ஒலிபெருக்கி மூலம் அறிவுறுத்தப்பட்டது. இப்பகுதியில் சிறுத்தை நடமாட்டம் இருப்பதால் பொதுமக்கள் பாதுகாப்பாக இருக்க கேட்டுக் கொள்ளப்படுகிறது. இரவு நேரங்களில் தனியாக யாரும் வெளியே வர வேண்டாம். மயிலாடுதுறை வந்த திருச்சி மண்டல தலைமை வன பாதுகாவலர் சதீஷ், நாகை வன அலுவலர் அபிஷேக் தோமர் ஆகியோர் சிறுத்தையின் கால் தடத்தை ஆய்வு செய்தனர். பின் செய்தியாளர்களிடம் பேசிய திருச்சி மண்டல தலைமை வன பாதுகாவலர் சதீஷ், சிறுத்தை நடமாட்டம் மற்றும் அதன் நகர்வுகள் கேமராக்கள் மூலம் தொடர்ச்சியாக கண்காணிக்கப்பட்டு வருவதாக கூறினார். இந்த வகையான சிறுத்தை மனிதர்களுக்கு அச்சுறுத்தல் தராது என்பதால் பொதுமக்கள் அச்சப்பட வேண்டாம் என்ற அவர், இருப்பினும் பொதுமக்கள் இரவில் வெளியில் படுத்து உறங்குவதை தவிர்க்க வேண்டும் என அறிவுறுத்தினார். பப்ளிக் ரொம்ப பேனிக் ஆக தேவையில்லை. எனக்கு டிக்கெட்ஸில் தான் இருக்குது. இது பொதுவாக லெப்பர்டுங்கிறது மனிதர்களை அவாய்ட் பண்ணுமே தவிர மனிதர்கள் கூட உள்ளே போய் இது பண்ணாது. ஸோ மேக்ஸிமம் அது அவாய்ட் பண்ண தான் பார்க்கும். நம்ம ஹியூமன் பார்த்தா அது அவாய்ட் பண்ணிவிட்டு அந்த இடத்த விட்டு போக தான் பார்க்கும். இருந்தாலும் நம்ம ஒரு முன்னெச்சரிக்கையாக இரவில் இந்த பக்கத்தில் இருக்கிறவங்க வெளியில் தூங்குறதை மட்டும் தவிர்க்கணும். 1990ஆம் வருடத்தில் காரைக்காலில் சிறுத்தை நடமாட்டம் இருந்ததாக கூறிய திருச்சி மண்டல தலைமை வன பாதுகாவலர் சதீஷ், ஆனைமலை புலிகள் காப்பகத்திலிருந்து 5 சிறப்பு அதிகாரிகள் மற்றும் மதுரையிலிருந்து 2 கூண்டுகள் வர உள்ளதாகவும் இரவில் சிறுத்தைகளை கண்காணிப்பதற்கு தெர்மல் ட்ரோன் கேட்டிருப்பதாகவும் தெரிவித்தார். அது ஆனமலை டைகர் ரிசர்வ்னு சொல்லிட்டு அவங்க ஒரு ஸ்பெஷல் டீம் 5 பேர் வராங்க நம்மக்கிட்ட இருக்கிற டீமோட. அது போக 2 கூண்டு மதுரையிலேருந்து நம்ம கேட்டிருக்கோம். மதுரையிலேருந்து வந்துட்டுருக்கு. இரவில் இந்த சிறுத்தையோட நடமாட்டத்தை கண்காணிக்க தெர்மல் ட்ரோன் சொல்கிற இந்த இரவில் பார்க்குற அந்த ட்ரோனும் நம்ம கேட்டிருக்கோம். சிறுத்தை பீதியை அடுத்து மயிலாடுதுறை கூரைநாடு பகுதியில் 2வது நாளாக 7 பள்ளிகளுக்கு விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது. 10ஆம் வகுப்பு தேர்வு நடைபெறும் 3 பள்ளிகளில் பலத்த போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டு தேர்வு நடைபெற்றது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.